இந்த மாதிரி ஒரு டெமோவை எந்த ஒரு கடைக்காரங்களோ ஷோரூமோ யார் ஒருத்தரும் காமிக்க மாட்டாங்க. அப்படி காமிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சக்தி என்டர்பிரைசஸ் தாங்க. இது 3 காரே காலுங்க. இதோட ரேட் என்ன அப்படின்னாக்கா 7500 கொடுக்குறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தண்ணிப்பட்டா என்னாகும், வெயில் பட்டா என்னாகும்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுக்குறாங்க. வந்துட்டு இதை பார்த்தும் கூட நீங்கள் என்ன செய்றீங்க, எங்கே காம்பு கொடுக்குறாங்க, எங்கே ஆஃபர் கொடுக்குறாங்க, எங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்றாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பி போகாதீங்க. என்ன அப்படின்னாக்கா கண்டெய்னர் வெளிநாட்டுகள்லேருந்து மலேசியன் இம்போர்ட்டடுன்னு ஃபர்னிச்சர் வந்து எல்லாமே நம்ம நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிடுச்சுங்க. ஆனா இந்த மாதிரி ஃபர்னிச்சரை வாங்குங்க பார்க்கலாம். ஹார்பர்ல இருந்து காணாம போன 2 கண்டெய்னர்ஸ் என்னாச்சு? ஃபேமஸா இருக்கக்கூடிய கும்பகோணத்துல இப்போ வந்து சக்தி என்டர்பிரைசஸ்னு ஒரு கடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த கடையில ஏகப்பட்ட மரப்பொருட்கள் வந்து கிடைக்குது. மோகன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல வந்து ஃபர்னிச்சருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு அண்ணனா இருக்காங்க. சோ அண்ணா, இந்த கடையில என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்யாண சீர்வரிசை அப்படின்னும் போது எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம், பார்த்து வாங்கலாமா, என்ன எப்படி கலப்படம் இருக்கும் அப்படின்றத கவலையே வேண்டியது இல்லை. இங்க கொடுக்கறது எல்லாமே நிலாம்பூர் தேக்குனால செய்யப்பட்ட நிலாம்பூர் தேக்கு. ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் நிலாம்பூர் தேக்குனால தான் செய்யப்பட்ட ஒரு ஃபர்னிச்சர். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சோஃபா செட்டு, கட்லு, உடன் பீரோ, டைனிங் டேபிள், டீப்பா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தேக்கு மரத்தினால செய்யப்பட்ட. ஆனா எல்லாத்தோட ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படியே சொல்லுவீங்க. ஏன்னா உங்க ஸ்டைலே வந்து ரேட்டை உடைச்சு நீங்க பொருள் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க இல்லையா? ஆமா. என்னென்ன பொருள் என்னென்ன மினிமம் ரேட்ல கிடைக்குது சொல்லுங்க. எல்லாருமே வந்து ரேட்டை சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல வந்து ரேட்டை போட்டு உடைக்க போறோம். ஏன் அப்படின்னாக்கா மக்கள் எவ்வளவோ தூரத்துல இருந்து வந்து ரேட்டை பார்த்தது ஐயோ இவ்வளவு தூரம் வந்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஏமாந்து போகக்கூடாது அப்படின்றதுனால 13000 இருந்து 17000 வரைக்கும் நம்மகிட்ட சோஃபா இருக்கு. குஷன் இல்லாம குஷனோட ரேட் 3000 இருந்து 6500 வரைக்கும் குஷன் இருக்குங்க. அது இல்லாம பீரோ வந்து பாத்தீங்கன்னாக்கா டபுள் டோர் பீரோ வந்து பாத்தீங்கன்னாக்கா 26000 இருக்குது. உங்களுக்கு ட்ரிபிள் டோர் பீரோ தான் எனக்கு வேணும், எனக்கு பெருசா வேணும் அப்படின்னாக்கா 32000 கொடுக்குறோம். கட்டல் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டு கட்டல் 7500 கொடுக்குறோம். டபுள் காட்டு கட்டலுக்கு 10000 கொடுக்குறோம். கல்யாண சீர்வரிசை கட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கல்யாண மண்டபத்தில் வச்ச ஒரு ஹைஜீனிக்கா இருக்கணும், லக்ஸரிஸா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா அந்த கட்டல் 17000 இருந்து 18000 வரைக்கும் இருக்குது. அதே வந்து கிங் சைஸ் கட்டல் 6 காரைகள் 4 பேர் படுக்கிற கட்டல் 24000 நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் வந்து 16000 இருந்து 28000 வரைக்கும் கண்ணாடி டைனிங் டேபிள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு டீப்பா 3500 இருந்து 7500 வரைக்கும் இருக்குது. சோஃபா செட்டை சொல்லியாச்சு, டைனிங் டேபிள சொல்லியாச்சு. இன்னும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெம்பள பிள்ளைங்க அது சிறுவாட்டு காசு என்ன கையில் இருக்கோ அதை வாங்கிட்டு கொடுக்குறோம். இவ்வளோதான் அவ்வளோதான் ரேட்டுன்றது கண்டிஷன் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம கொடுக்கலன்னா வீட்டுக்கு பொருள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காது. அதனால அதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்றனால ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த பிள்ளைங்க கொடுக்குற ரேட்டுக்கு வாங்கிக்கிறோம். சக்தி என்டர்பிரைசஸ் கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் கருப்பூரில் தான் வந்து இருக்கு. இந்த இடம் வந்து இந்த கருப்பூர் ரவுண்ட், ஆனால் அந்த கருப்பூர் ரோடுன்னு சொன்னாலும் எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த இடத்துல இருந்து சென்னைக்கு போகலாம், மாயாவரத்துக்கு போகலாம். முக்கியமாக தஞ்சாவூர் பைபாஸ் வந்து கருப்பூர் ரோடு வந்து திரும்ப இல்லையா, அந்த இடத்துல தான் சக்தி என்டர்பிரைசஸ் வந்து இருக்கு. நீங்க உங்க வீட்டுக்கு கம்ப்ளீட்டா வந்து தேக்கு மர ஜாமான்கள் வாங்கணும், தேக்கு மர ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா சக்தி என்டர்பிரைசஸ் வந்து காண்டாக்ட் பண்ணீங்க. 24 ஹவர்ஸும் அண்ணன் வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அண்ணன் வந்து லைன் எடுப்பாரு. ஸோ ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணி உங்க வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மரப்பொருட்களை வாங்கிங்க. இதே மீறி நான் வந்து தண்ணியில் போடணுமானே அப்படி இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க சொல்லிட்டு இதை தண்ணியில் போட்டு காமிக்க முடியுமான்ட்டு. ஏன் அப்படின்னாக்கா இதோட கட்டிலோட ரேட்டு 22000. கட்டில் பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கு, எனக்கே ஒரு பயமாக இருக்குங்க தண்ணியில் போட்டால் எதுவும் ஆகிடுமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பயத்தை நிற்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னாக்கா இந்த வீடியோவை பார்க்குறவங்க மக்களுக்கு என்றைக்குமே சொல்கிறாங்க, இருந்துக்கிட்ட என் கடை தான் ஒஸ்தி, என் கடை தான் பெருசு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மரமாக இருந்தால் இந்த தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் வாங்குங்க, ஆனால் அதை மரமானு பார்த்து வாங்குங்க. ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி மரத்தை கொடுக்குறது ரொம்ப அரிதாகி போச்சு. இன்றைக்கி எழுதுகிற ஸ்கேல் முதற்கொண்டு எல்லாமே அட்டையில் வந்துருச்சுன்னுட்டு இன்றைக்கி மரத்தில் வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் நம்மளோட 37 வருஷமாக பாரம்பரியமாக இந்த தொழிலில் இருக்கிறதுனால மரத்தை மட்டும்தான் கொடுக்கணுன்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மரத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அட்டை, தூள், எம்டிஎஃப், கார்ட்போர்டு, கம்ப்ரஸர், டுடுன்னு இன்றைக்கி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இம்போர்ட்டடு அவன் ஊரில் விற்க முடியாமல் நம்ம ஊரில் கொண்டாந்து விற்றுட்டு போகிறான். அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு டெமோ இதை போட்டு காமிக்கிறேன். இனிமேல்ட்டாவது நல்லது எது கெட்டது எதுன்ட்டு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.